அல்ஹம்துலில்லா. ஆம், ரமலானின் கடைசி 10 நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல. இது அல்லாஹ்வின் கருணை, மன்னிப்பு, நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஒரு அற்புதமான மாதம். ஆனால் இந்த ரமலானில் ஓர் இரவு இருக்கிறது. அந்த ஓர் இரவு முழு மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஓர் இரவு. ஓர் இரவில் செய்யும் அந்த இபாதத் பல ஆண்டுகளுக்கு மேலான நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். ஆம், ஆதி அற்புதமான லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் இந்த இரவை பற்றி முழு ஒரு சூறாவையே குர்ஆனில் இறக்கி இருக்கிறான். ஆனால் ஒரு சோகமான உண்மை என்னவென்றால், பல முஸ்லிம்கள் இந்த இரவின் மகத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை சாதாரண இரவாகவே கழித்து விடுகிறார்கள். இது மிகவும் கவலைக்குரிய ஒரு உண்மை. இந்த லைலத்துல் கத்ர் இரவில் 5 பிரம்மாண்டமான அற்புதங்கள் நடக்கின்றன. இந்த அற்புதங்கள் அனைத்துமே மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியது. ஆனால் அதனுடைய பயனையே அறியாமல் இந்த இரவுகளை மிகவும் கேலித்தனமாகவும் கும்மாளமாகவும் கழிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்போது அந்த அதி அற்புதமான பிரம்மாண்டமான அற்புதங்கள் என்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல் அற்புதம், இந்த இரவு மிகவும் புனிதமான குர்ஆன் இறங்கிய இரவு. அன்பானவர்களே, நாம் தினமும் வாசிக்கும் அந்த புனிதமான அல் குர்ஆன், நாம் தினமும் ஓதும் அந்த புனிதமான அல் குர்ஆன், அது மனிதர்களின் சாதாரண வார்த்தை அல்ல. அது நம் அல்லாஹ்வின் புனிதமான வார்த்தை. அந்த குர்ஆன் முதலாக உலகத்துக்கு வந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாம் அதை லைலத்துல் கத்ர் எனும் சிறப்பான இரவில் இறக்கினோம். உங்களுக்கு தெரியுமா, அந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதலாவது வசனங்களை கொண்டு வந்தார்கள். அந்த முதல் வார்த்தை என்ன? இக்ரா. சிந்தித்து பாருங்கள். அந்த இரவில் மனித குலத்துக்கு வழிகாட்டும் ஒரு மிகப்பெரிய ஒளி ஆரம்பமானது. அதனால்தான் லைலத்துல் கத்ர் இரவுக்கு அத்தனை அற்புதமும் அத்தனை சிறப்பும் அத்தனை வரலாற்று இரவாகவும் அது கருதப்படுகிறது. எவ்வளவு பெரிய அற்புதம்! சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மேலானவன். ஆம், இரண்டாவது அற்புதம், 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் அந்த இரவை கூறுகிறான். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட மிக 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 சிறப்பான இரவு. ஒரு மனிதனின் வாழும் வாழ்க்கை கூட அவ்வளவு நீண்டதாக இருக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் இந்த வாழ்வு குறுகியதாக இருக்கிறது. 60 வருடம் 70 வருடம், மிஞ்சி மிஞ்சி போனா 80 90 வருடங்கள் வாழும் வாழ்க்கை தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் இந்த சிறப்பான லைலத்துல் கத்ர் எனும் அந்த இரவை அடைந்து கொண்டால் எத்தனையோ வருடங்கள் நன்மை செய்த நன்மையை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அந்த ஒரே ஒரு இரவில், அந்த அற்புதமாக மிகச் சிறப்பான ஒரே ஒரு இரவில் நீங்கள் தொழுகை செய்தால், குர்ஆனை ஓதினால், குர்ஆனின் பொருளை வாசித்தால், துஆ செய்தால், அல்லாஹ்வை நினைத்தால், அந்த எல்லா நன்மைகளும் பல ஆண்டுகளுக்கு, பல கோடான கோடி ஆண்டுகளுக்கு மேலான நன்மையை விட அதிகமானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் தனது அடியார்களுக்கு, அல்லாஹ் அதிகமாக ஒரு தாயை விட பல மடங்கு நேசிக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிக அற்புதமான, மிக உயர்ந்த, மிக புனிதமான பரிசு என்றுதான் சொல்ல முடியும். சிலர் கேட்பார்கள், அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை கொடுத்தான்? ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தின் வாழ்க்கை மிகவும் குறுகியது. முன்னைய உம்மத்துக்களை விட மிக மிக குறைவானதாகவே இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் அந்த இரவை ஒரு சிறப்பை கொடுத்து மிகப்பெரிய நன்மையை பெற வாய்ப்பை கொடுத்தான். சுபஹானல்லாஹ். இனன்மான சகோதர சகோதரிகளே,
இந்த புனிதமான இரவின் மூன்றாவது அற்புதம் என்ன தெரியுமா? மலக்குகள் ஆயிரக்கணக்கானவர்களாக இறங்கும் இரவு. மலக்குகள் ஆயிரக்கணக்காக பூமியில் இறங்குவார்கள். லைலத்துல் கத்ர் இரவின் மற்றும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அன்று நடக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், அந்த இரவில் மலக்குகளும் இறங்குகிறார்கள். அந்த ரூஹ் என்பது நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்பார்களே. மலக்குமார்களும் ரூஹும் இறங்குவார்கள். ரூஹ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த இரவில் மலக்குகள் ஆயிரக்கணக்காக இந்த பூமிக்கு இறங்குகின்றனர். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கும் மக்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வை நினைக்கும் சபைகளை சூழ்ந்து கொள்கிறார்கள். துஆ செய்கிறார்கள். நாம் கேட்கும் துஆக்களுக்கு ஆமீன் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் கருணையை இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த இரவில் பூமி முழுவதும் ஒரு ஆன்மீக ஒளியால், அல்லாஹ்வின் அன்பால், அல்லாஹ்வின் மன்னிப்பால் நிரம்பி இருக்கும். நான்காவது அற்புதம், ஒரு வருடத்தின் விதிகள் தீர்மானிக்கப்படும் இரவு. இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த இரவில் அடுத்த ஒரு வருடத்தில் நடக்கப் போகும் பல விஷயங்கள் மலக்குகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. உதாரணமாக, யாருக்கு ரிஸ்க் கிடைக்கும், யாருக்கு சோதனை வரும், யாருக்கு அல்லாஹ் அருள் செய்வான், யார் வாழ்வார், யார் மரணம் அடைவார் என்பதை அல்லாஹ் தனது ஞானப்படி ஏற்பாடு செய்கிறான். அதனால் தான் இந்த இரவில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனின் துஆ விதியை மாற்றும் சக்தி கொண்டது. ஐந்தாவது அற்புதம், விடியற் காலை வரை அமைதி பூமி முழுவதும் நிறைந்திருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், அது விடியற்காலை வரை அமைதி நிறைந்த இரவு. லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒரு தனியான அமைதி இருக்கும். இங்கு இதயங்கள் மென்மையாகும். துஆ செய்யும் போது மனிதர்களின் கண்களில் கண்ணீர் வடிப்பார்கள். அந்த இரவு அல்லாஹ்வின் கருணை மிக அதிகமாக இருக்கும். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதுவார்கள். தினம் 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 நிறைய மன்னிப்பு கேட்பார்கள். யா அல்லாஹ், நீயே மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறவன், என்னை மன்னித்து விடு. லைலத்துல் கத்ர் இரவில் மன்னிப்பு கேட்பதை தவற விடாதீர்கள். அதிகம் அதிகம் துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லைலத்துல் கத்ரின் நன்மையை இழந்தவன் மிகப்பெரிய நன்மையை இழந்தவன், அவன் மிகப்பெரிய துர்பாக்கியசாலி. அதனால் தான் ரமலானின் கடைசி 10 இரவுகளில் நாம் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த இரவில் செய்ய வேண்டிய அமல்கள், அந்த இரவில் தொழுகை செய்தல், குர்ஆன் ஓதுதல், துஆ செய்தல், தஸ்பீஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் நம்மை லைலத்துல் கத்ரின் நன்மைகளை பெற்றவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவரையும் நேசிப்பானாக, அதிகம் அதிகம் அருள் புரிவானாக.